யோசிக்கணுமா இல்லையா? ஒரு புள்ளைய கஷ்டப்படுற ஒரு குடும்பத்தில் இருந்து ஒரு புள்ளை என்ன பண்ற, ஒரு பொடியனை எடுத்து ஒரு 20 வயசு கஷ்டமான குடும்பம், ஒருத்தர் என்ன பண்றார், நீங்க 5 வருஷத்துக்கு வெளிநாட்டுல சவுதிலையோ துபாயிலையோ கட்டார்லையோ போய் நல்லா சம்பாதிச்சு ஒரு 50 லட்சம் சேமிச்சிட்டு இங்க வாங்க. அது வரைக்கும் நீங்க வீட்டுக்கு எதுவும் அனுப்ப தேவையில்லை, நான் பார்த்துக்கொள்றேன். நீங்க நல்லா சம்பாதிச்சு சேமிச்சிட்டு வாங்க. வந்து உங்களுடைய குடும்பத்துக்காக வீடு கட்டுங்க, வந்து உங்களோட குடும்பத்துக்காக வாகனம் வாங்குங்க, வந்து நீங்க திருமணம் முடிங்க என்று சொல்லி அனுப்பி வைக்கிறார். இப்ப போன இளைஞன் சவுதிக்கோ துபாய்க்கோ கட்டாருக்கோ போயிட்டாரு. அங்க போய் பார்த்தா எல்லாம் அழகழகா இருக்குது, பெரிய அபார்ட்மெண்ட், சொகுசு அறைகள், பெரிய விலை கொடுத்து, புரியுதா, 1000-2000 ரியால் கொடுத்து ஒருத்தர் வாழ்றதுக்கு பெரிய ஆடம்பரமான ஒரு ஹோட்டல்ல புக் பண்ணி வாழ்றார். ரொம்ப விலை மதிப்பு மிக்க வாகனத்தை வாடகைக்கு எடுத்து மாதம் 2000 ரியால் கட்டி அந்த வாகனத்திலே போய் வருகிறார். சாப்பிடக்கூடிய வெளிநாட்டுக்கு போன ஆண்கள் சில நேரம் பெண்களை விட ரொம்ப ருசியா சமைப்பாங்க. தெரியுமா தெரியாதா? சரி, கணவன்மார்கள் வெளிநாட்டுக்கு சின்ன வயசுல போயிருந்தா மனைவிமார்களுக்கு தெரியும், கொஞ்சமாவது மனைவிக்கு சுகம் இல்லைன்றாலும் கணவனாவது ஆக்குவாருன்ற நம்பிக்கை இருக்குது. சரி, ஏண்டா வெளிநாட்டுக்கு போனால் என்ன செய்வாங்க தெரியுமா? அங்க உள்ள விலைக்கு அங்க உள்ள ஒரு சின்ன சாப்பாடு வாங்க அவ்வளோ பெரிய செலவு போகும் என்பதற்காக அவர்களே கொஞ்சம் கொஞ்சமா வாங்கி சமைச்சு கொஞ்சம் விலைக்கு செலவுகளை கட்டுப்படுத்தி சமைச்சு சாப்பிடுவாங்க, செலவை குறைக்கணும் என்பதற்காக. இப்போ ஒருத்தர் என்ன செய்யறாரு, அதை பத்தி எல்லாம் கவனம் எடுக்காம நல்லா சாப்பிடுறாரு, கொடுத்து ரியால செலவழிக்கிறார். மாதம் 10,000 ரியால் சம்பாதித்தால் செலவும் அதே மாதிரி செலவழிக்கிறார். 5 வருஷம் முடியுது, இலங்கைக்கு வர்றார், ஒண்ணுமே இல்லை. 5 வருஷமா எதை சம்பாதிச்ச? ஒன்றும் சம்பாதிக்கல. சம்பாதிச்ச காசெல்லாம் எங்க? அங்கேயே சாப்பிட்டாச்சு, அங்கேயே ஆடம்பரமா வாழ்ந்தாச்சு, அங்கேயே ஹோட்டல் எடுத்து, அங்கேயே ரூம் எடுத்து, அங்கேயே வாகனம் வாங்கி, அதாவது வாடகைக்கு வாங்கி எல்லா இன்பத்தையும் அந்த 5 வருஷத்துல அனுபவிச்சு முடிஞ்சு இப்ப இங்க வந்து 25 வயசுல இருந்து ஒரு உதாரணத்துக்கு ஒரு 50 வயசு வரைக்கும் வாழ போகிறாருண்டா, மிச்சம் உள்ள 25 வருஷத்தையும் எப்படி கழிக்கணும்? இப்ப இங்க வந்தா தொழில் இல்லை, கல்யாணம் முடிக்கிறதுக்கு காசு இல்லை, மகர் கொடுக்க கூட வசதி இல்லை, தாய் தந்தையை பார்ப்பதற்கு வழி இல்லை, வீடு கட்டுவதற்கு ஒரு காசு பணம் இல்லை. அனுப்பினவர் என்ன கேட்பார், என்ன பேசுவார்? யோசிச்சு பாருங்க, எப்படிப்பட்ட வார்த்தை வாயில இருந்து வரும்? எப்படி யோசிச்சு பாருங்க. கோபப்படுவாரா இல்லையா? எதுக்காக உன்னை அனுப்பினேன்? 5 வருஷம் வாய கட்டி வைத்த கட்டி சம்பாதிப்பதை சேமிக்கணும். ஏன்? போனது ஒரு 5 வருஷம் கொஞ்ச நாளைக்கு இருந்து கஷ்டப்பட்டு சம்பாதித்து விட்டு இங்க வந்து வாழ்றதுக்கு தான். புரியுதா? இதுதான் உண்மையான வாழ்க்கை. உதாரணத்துக்கு சொல்றேன், சவுதிக்கோ துபாய்க்கோ கட்டாருக்கோ போனது தற்காலிகம், கொஞ்ச நாளைக்கு. உன்னுடைய வாழ்க்கை இங்கதான், ஊர்ல தான். அப்ப கிடைச்ச அந்த 5 வருஷத்துல சம்பாதிக்க கிடைச்ச நேரத்துல சம்பாதித்து கிடைத்த பணத்தை செலவழிக்கிறதா, சேமித்து இங்க வந்து வாழ்றதா? அங்கேயே செலவழிச்சவன் என்ன சொல்லுவோம்? முட்டாள் என்று சொல்லுவோமா இல்லையா? பைத்தியக்காரன் என்று சொல்லுவோமா இல்லையா? அடி முட்டாள் என்று ஏசுவோமா இல்லையா? உலகத்தை படைத்த ரப்புல் ஆலமீன் என்ன சொல்லுகிறார்? கொஞ்ச நாளைக்கு இந்த வாழ்க்கையை தந்திருக்கிறோம். இந்த உலகம் வீண் என்றால், இந்த உலகம் விளையாட்டு என்றால், இந்த உலகம் ஏமாற்றும் என்றால், இந்த உலகம் ஒரு அற்ப இன்பம் என்றால், எதுக்கு இந்த வாழ்க்கை? ஏன் வந்திருக்கிறோம்?
அப்ப அல்லாஹ் ஏன் நம்மை படைத்தான்? வீணான உலகத்தில், விளையாட்டான உலகத்தில், ஏமாற்றக்கூடிய உலகத்தில் என்னத்துக்கு படைக்கணும்? ஏன் படைக்கணும் தெரியுமா? மறுமை என்று ஒன்று இருக்குது, தீர்ப்பு நாள் என்று ஒன்று இருக்குது, சொர்க்கம் நரகம் என்று ஒன்று இருக்குது. யார் சொர்க்கத்துக்கு தகுதியானவர் என்பதை பார்ப்பதற்காக இங்கே அல்லாஹ் ஒரு வாய்ப்பை தந்திருக்கிறார். சில பேருக்கு 1 வருஷம், சில பேருக்கு 5 வருஷம், சில பேருக்கு 10 வருஷம், சில பேருக்கு 20 வருஷம், சில பேருக்கு 50, 60, 70 வரைக்கும் 80 வரைக்கும் அல்லாஹ் கொடுத்துட்டு இருக்கிறார். இந்த வாழ்நாளில் அல்லாஹ்வை சந்திக்க நாம் போக இருக்கிறோம். மறுமை என்ற ஒன்று இருக்குது. சொர்க்கத்துக்காக நாம் பாடுபடணும், நன்மைகள் செய்யணும், உழைக்கணும், தர்மங்கள் கொடுக்கணும், அல்லாஹ்வை சந்திக்க தயாராகணும் என்ற சிந்தனையோடு யார் வாழ்கிறார்களோ மறுமையில் அவர்களுக்கு வெற்றி. இந்த உலகத்திலே பிறந்து இந்த உலகத்தை அனுபவிக்கணும். நல்லா படிச்சு டாக்டர் ஆகி, நல்லா சம்பாதிச்சு, பெரிய வீடு கட்டி, பெரிய வாகனம் வாங்கி, நல்ல ஆடம்பரமா பெரிய அந்தஸ்தோட வாழணும் என்று அதை மட்டும் டாக்டர் ஆகக்கூடாதுன்னு சொல்லவில்லை, வீடு கட்டக்கூடாதுன்னு சொல்லவில்லை, வாகனம் வாங்கக்கூடாதுன்னு சொல்லவில்லை, செய்யலாம். ஆனால் எதை செஞ்சிட்டு மறுமைக்குரிய காரியங்களை, ஐவேளை தொழுகைகளை சரியாக பேணி தொழுது கொண்டு, ஆக குறைஞ்சது ஒரு நாளைக்கு 1 பக்கமாவது குர்ஆனை எடுத்து ஓதி அர்த்தத்தை விளங்கி அதன் அடிப்படையில் வாழ்ந்து கொண்டு வியாபாரத்தை செய்யலாம், படிக்கலாம், முன்னேறலாம், தப்பு இல்லை.